ஹாய். நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க சவுத் இண்டஸ்ட்ரியல் நேஷனல் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ஜஸ்ட் ரைட்டர்ஸ் மட்டும் செக் பண்ணிவிட்டு அப்படியே விட்றாங்க, உங்களுக்கு வேறு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நீங்கள் நினச்சினா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கை பற்றி தெரிலன்னு தான் நான் சொல்லுவேன். சவுதியில் வந்து நீங்கள் வந்து ஹை ஸ்டாண்டர்ட் ஃபேக்டரியில் போய் ஒர்க் பண்ண போகிறீங்க, சைட்டில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா என்னென்ன ஒர்க்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து சவுதியில் வந்து இண்டஸ்ட்ரி வந்து நிறைய விதமாக இருக்கும். ஒன்று வந்து சைட்டு, இன்னொன்று வந்து கேம்ப். இப்போ சைட்டு மட்டும் இந்த வீடியோ சொல்கிறேன், கேம்ப் நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். இப்போ நீங்கள் சைட்டுக்கு வந்துட்டிங்கன்னா காலைல 7 மணிக்கு உங்களுக்கு டியூட்டி ஸ்டார்ட் ஆகும், பிரேக்ஃபாஸ்ட் 1.5 மணி நேரம். அப்புறம் 8 மணிக்கு டெய்லியுமே உங்களுக்கு வந்து இண்டக்ஷன் கிளாஸ் இருக்கும். இண்டக்ஷன் கிளாஸ் நம்ம என்ன பண்ணணும்னா சிபிஆர், ஃபஸ்ட் எய்ட் ட்ரைனிங் எல்லாமே நம்ம கொடுக்கணும். அப்புறம் உங்களுக்கு பேசிக் வைட்டல் சயின்ஸ் எல்லாமே செக் பண்ணணும். அது முடிஞ்சதுக்கப்புறமா ஃபேக்ட்ரி எவ்வளோ பெருசாக இருக்கும், ஒர்க் பண்ணுற பிளேஸில் எல்லா இடத்துலையும் போய்ட்டு நம்ம ஃபஸ்ட் எய்ட் வந்து ஃபில் பண்ணணும். டெய்லி எதுனா மிஸ் ஆகும் எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப வரணும். திரும்ப வந்ததுக்கப்புறமா டெய்லி பேஷன்ஸ் இது கூடவே நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் ரெஸ்டிங் ஏரியா நிறைய பேர் இருப்பாங்க. ரெஸ்டிங் ஏரியானா ஷெல்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஷெல்டருக்கு போயிட்டு நம்ம அவங்களுக்கு பேசிக் வைட்டல் சயின்ஸ் எடுக்கணும். அவங்களுக்கு எதனா பிபி எதனா கம்மியாக இருந்தால் ஓஆர்எஸ் கொடுக்கணும். அப்போ பிபி எதனா அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க நம்ம 15 days வந்து ஹை ரிஸ்க்னு போட்டு அவங்க நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். பிபி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான செக்லிஸ்ட்டு சொல்கிறேன் கேளுங்க. கிளினிக் செக்லிஸ்ட்டு, டெய்லி கிளீனிங் செக்லிஸ்ட்டு, ஓட்டு செக்லிஸ்ட்டு, ஆம்னட் செக்லிஸ்ட்டு, டெய்லி க்ளீனிங் பண்ண வரதுக்கு செக்லிஸ்ட்டு, ஹை ரிஸ்க்கு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபைல்ஸ் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணோம். ஹார்டாகவும் பட் சாஃப்டாகவும் அதெல்லாம் நம்ம வந்து டெய்லி சென்ட் பண்ணணும். இவ்வளோ ஒர்க் இருக்குங்க இண்டஸ்ட்ரியில். நீங்கள் ஹாஸ்பிட்டல்னால் நிறைய பேர் இருப்பீங்க, பக்கத்தில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. இது கூட எதனா எமர்ஜென்சியாக வந்துச்சுன்னா கூட நீங்கள் தான் இன்சிடென்ட் ரிப்போர்ட் எழுதி ரெஃபரல் ஃபார்ம் எடுத்து ஹாஸ்பிட்டல் சென்ட் பண்ணி அவங்களை ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் விட்டுடுவாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்க, இண்டஸ்ட்ரியல் நர்ஸ் பண்ணணும்னா இப்போ ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்போல்லாம் கிடையாது. ஒரு இடத்துலையும் ஒரு மாதிரி இருக்கும். 80% இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்கும், 20% வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு மேலே இண்டஸ்ட்ரியல் நர்ஸ் ஜாலியாக இருப்பா அப்படின்னா சொல்லாதீங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.